Hi, hello, welcome. This is Joint Family samayal. எல்லாரும் எப்படி இருக்கீங்க फ्रेंड्स? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாந்தா Subscribe பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோல இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க dalgona காபி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாம ஸ்பூன்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அப்படியே ஒரு சிம்பிளா காபி ஆர்ட்டும் பார்த்திரலாம். dalgona காபி செய்யிறதுக்கு முதல்ல சர்க்கரையை ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸான பவுடரா இருக்கணும் சர்க்கரை. நான் சர்க்கரையை நல்லா இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம இப்போ ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு பவுலில் கூட சேர்த்துக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர். நான் அடுப்பில் சுடுதண்ணி வச்சுருந்தேன், அதை இறக்கிட்டு வந்துடுறேன். இப்போ ஒன்று சேர்த்துருக்கேன். சுடுதண்ணி இறக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம சுடுதண்ணி தாங்க சேர்க்கணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் காபி தூள், 4 டேபிள் ஸ்பூன் சுடுதண்ணி, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு கை விடாமல் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி கை விடாமல் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து. கண்டிப்பாக இது இந்த டயத்துக்கு ஏற்ற ட்ரெண்டிங்கான காஃபி தாங்க. எல்லோரும் வீட்டில் இருக்க டயத்துக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காஃபி செஞ்சு குடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பீட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் பீட் பண்ணதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. காஃபி ஆர்ட் செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணி வச்சதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது எனக்கு இப்போ 7 நிமிஷம் பீட் பண்ணதுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் காஃபி பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது காஃபி ஆர்ட் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 10 நிமிஷம் பீட் பண்ணதுக்கு எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பார்த்தீங்களா, கரண்டியிலேருந்து அவ்வளோ இதாக விலகலை. நான் இப்போ இது எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு காட்டுறதுக்காக ஒரு டம்ளரில் அடிபாகத்தில் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், அடிபாகத்தில் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம இப்போ பால் சேர்த்துக்கலாம். பால் சூடான பாலும் சேர்த்துக்கலாம், சில்லுன்னு இருக்க பாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், பால் சேர்த்ததும் டம்ளர் அடியில் நம்ம சேர்த்த அந்த காஃபி மிக்சர் மேலே எலும்பி வந்திருக்கு. பார்த்தீங்களா, இது எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு. நம்ம இது கூடவே இன்னும் கொஞ்சம் நம்ம பீட் பண்ணி வச்சதை அது மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, dalgona காஃபி ரெடி. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் சில்லுன்னு இருக்க பால் சேர்த்திங்கன்னா அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும், சாக்லேட் காஃபி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம காஃபி ஆர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மறந்துடாமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காஃபி ஆர்ட் செய்கிறதுக்கு நம்ம இந்த dalgona காஃபி மேலேயும் நம்ம ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு ட்ராப் மட்டும் மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அது உங்களோட விருப்பத்தான் நீங்கள் இழுத்து விடுறது. நீங்கள் அது மேலே டிசைன் பண்ணலாம். பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் விட்டு நடுவில் இழுத்து விட்டிங்கன்னா அது ஹார்ட்டின் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பார்த்து ஒவ்வொரு ட்ராப்பாக விட்டு தான் உங்களுக்கு பிடிச்சமான டிசைனை நீங்கள் வரைஞ்சிக்கணும். இந்த காஃபி ஆர்ட்டில் நான் எனக்கு விருப்பமான டிசைனை இதில் வரைஞ்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது மேலே நம்ம கொஞ்சமாக காஃபி பவுடர் தூவிக்கலாம். நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.